Hi everyone. இன்னைக்கு வீடியோவில் நம்ம சிம்பிளான ஆரி மோட்டிஃப் பார்க்கலாம். ஆரி பேசிக் ஸ்டிச்சஸ் அண்ட் அட்வான்ஸ் ஸ்டிச்சஸ் பார்க்குறதுக்கு பிளேலிஸ்ட் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இது லாஸ்ட் வீடியோவில் நான் எப்படி உங்களுக்கு ட்ரேஸ் பண்ணணும்னு காமிச்சிருந்தேன். அதோட கண்டினியூஷன் இது. ஜஸ்ட் நம்ம இப்போ அவுட்லைன் கொடுக்க போகிறோம். நார்மல் ஜரி யூஸ் பண்ணி த்ரெட் நீடில் யூஸ் பண்ணி நம்ம ஒவ்வொரு அவுட்லைனுக்காக நம்ம ஜரி அவுட்லைன் கொடுத்துட்டு வந்துடலாம். ஸோ சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் இருக்கிற நெக்ஸ்ட்டு சர்க்கிள் அந்த ஒவ்வொரு ஷேப் அந்த கர்வ் ஷேப்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஜஸ்ட்டு செயின் ஸ்டிச் வச்சு நம்ம அவுட்லைன் கொடுக்குறோம். நம்ம ஜரி கூட யூஸ் பண்ணலாம், ஜர்தோசி கூட யூஸ் பண்ணி நம்ம அவுட்லைன் கொடுத்துக்கலாம். ஸோ அதை ஸ்டெப் பை ஸ்டெப் ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் எங்கேருந்து முடிக்கிறேன் அப்படிங்கிறதுலாம் கிளியராக இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஸோ கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஸோ அந்த ஷேப் எப்படி போகுதோ அதே மாதிரி நம்ம செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ இந்த லைன் முடிக்க போகிறோம் நம்ம. ஸோ தென் அதுக்கு இருக்கிற நெக்ஸ்ட்டு அவுட்லைன் அப்படியே போய் அந்த சர்க்கிள் கிட்டே போய் இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கு நெக்ஸ்ட்டு சைடில் இருக்கிற செகண்ட் இதுக்கு நம்ம அவுட்லைன் போடலாம். ஸோ ஜஸ்ட் நம்ம இப்போது ஃபுல் சென்டர் அவுட்லைன் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இதை மாதிரி நம்ம ஃபுல் டிசைனுக்கும் அவுட்லைன் கொடுத்துடலாம். ஸோ கர்வ் எல்லாம் அந்த கர்வ்ஸ் எல்லாம் முடிச்சாச்சு. தென் இங்கே இருக்கிற அவுட்லைன் அந்த குட்டி குட்டி லீஃப் பெட்டல்ஸ் மாதிரி இருக்குது, அதை போடுறோம். ஸோ ஷார்ப் எட்ஜஸ்லாம் கொஞ்சம்
நல்லா ஷார்ப்பாக வர மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பேசிக் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஸோ எல்லாமே நான் வந்து கிளாஸில் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் ஆரி எம்ப்ராய்டரி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணிங்கன்னா பேசிக் வீடியோஸ் எல்லாமே இருக்கும். தென் அட்வான்ஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து ஆரி அட்வான்ஸ்ட் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து இதை முடிக்க போகிறோம். முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டிச் கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் இது ஸ்டோன் ஸ்டிச் பண்ணலாம். நார்மல் நம்ம செயின் ஸ்டோன் எடுத்துகிட்டு ஒரு எட்ஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு நம்ம வந்து அந்த 2 லைனுக்கு நடுவில் ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள், அது ஃபுல்லாக இங்கே இந்த மேலே பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக அந்த சென்டர் கிட்ட போய் முடிப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு சைடுக்கு வந்து திரும்பவும் வந்து இதே மேலே இடத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ எப்படி நான் இந்த எக்ஸ்ட்ராக்கு செயினை கட் பண்ணுறதுங்கிறதையும் காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நான் முடிக்க போகிறதுக்காக என்ன பண்ணேன், கரெக்டாக எவ்வளோ தூரத்துக்கு நம்ம செயின் வேணும் அப்படிங்கிறத ஃபிங்கரை வச்சு நோட் பண்ணிக்கிறேன். நோட் பண்ணிவிட்டு அதை வந்து ஜஸ்ட் ஒரு முறுக்குனா அந்த செயின் வந்து கட் ஆகிரும். ஸோ சிசர்ஸ் இல்லைனா கூட பரவாயில்ல, ஜஸ்ட் ஆனால் கட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல் பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த லாஸ்ட் ஸ்டோன் திரும்பிடாமல் பார்த்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த பக்கம் இருக்கிற அந்த இதுக்கு வந்து நான் மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ இந்த ஷார்ப் எட்ஜ் வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பேக் ஸ்டிச் போட்டுட்டு தென் அதில் வந்து இந்த செயின் ஸ்டோன்ஸை ஸ்டிச் பண்ணுறேன். க்ரிப்காக நம்ம வந்து ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா க்ளூ வச்சு கூட ஒட்டிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அங்கே நம்ம லைன்ஸ் போட்டு வச்சுருக்கோம், அந்த இடத்துல வந்து பீட் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஒரு பீட்ஸ் லைன், ஒரு ஜர்தோஸ் லைன், ஒரு பீட்ஸ் லைன், ஒரு ஜர்தோஸ் லைன் சொல்லிட்டு 2 லைன் ஸ்டிச் பண்ண போகிறேன். அண்ட் தென் வந்து ஸ்பேஸ் இருக்கும், அந்த இடத்துல வந்து லாஸ்ட்டில் சீக்வன்ஸ் அண்ட் ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறேன். அது வந்து லாஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜர்தோஸ் லைன் ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ சென்டரில் வந்து ரெட் கலர் ஸ்டோன் ஒன்று ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் வந்து த்ரெட் வந்து நான் ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த த்ரெட் வந்து எம்போசிங்க்காக பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதுக்கு இதில் வந்து நான் க்ரீன் கலர் த்ரெட் யூஸ் பண்ணி ஃபுல்லாக லோட் போட போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நான் ஜிக்ஸாக் போட்டு இந்த த்ரெட் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறேன். ஏன் சேம் கலர் த்ரெட் யூஸ் பண்ணுறேன்னா, ஸோ அப்போ தான் வந்து அந்த ஒயிட் கலர் த்ரெட் வந்து அந்த த்ரெட்டோட பேச்சஸ் எங்கேயும் வெளியே தெரியாமல் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கவர் பண்ண முடியும். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி மேலே போய் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். தென் அங்கேருந்து அப்படியே வந்து நம்ம லோட் ஸ்டிச்சாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணும்போது நாட் எவ்வளோ தூரத்துக்கு நம்ம கம்மியாக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்து
அதுக்கேற்ற மாதிரி கையில் ஒரு தடவை கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இங்கேருந்து நம்ம லோட் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ லோட் ஸ்டிச் வந்து ஃபுல்லாக இந்த ஃபுல் த்ரெட் மேலேயும் வந்து நம்ம எம்போசிங் லோட் போட்டுட்டு கண்டிப்பாக லாஸ்ட்டில் வந்து நம்ம இந்த லோட்க்கு வந்து அவுட்லைன் கொடுக்கணும். எல்லாம் வந்து அதாவது இந்த இதே கலர் த்ரெட் வச்சு நம்ம அவுட்லைன் கொடுக்கணும். இல்லைனா வந்து அந்த ஹோல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஹோல்ஸ் தெரிகிற மாதிரி இருக்கும். அதை கவர் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக நம்ம அவுட்லைன் கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம அவுட்லைன் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த பெட்டல்ஸ் மாதிரி இருக்கிறது எல்லாத்துக்குமே வந்து ஒரு க்ரீன் ஒரு ரெட் அப்படின்ட்டு ஆல்டர்னேட்டிவாக நம்ம வந்து செயின் ஸ்டிச் போட்டு ஃபில் பண்ணுறோம். ஸோ இது ரொம்ப சின்ன சின்ன ஸ்பேஸ் இருக்கிறதுனால குட்டி குட்டியாக வந்து நம்ம செயின் ஸ்டிச் போடணும். ஸோ கொஞ்சம் வந்து அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம செயின்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கணும். ஏன்னா எல்லா பெட்டல்ஸும் ஒரே மாதிரி ஷேப் கிடையாது. ஸோ ஒரே மெத்தட் ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ எங்கெங்கே ஸ்பேஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து செயின் ஸ்டிச் வந்து டர்ன் பண்ணி நம்ம போட்டுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து க்ரீன் கலர் எல்லாமே வந்து ஆல்டர்னேட்டிவாக போட்டு முடிச்சதுக்கப்புறமா ரெட் கலர் த்ரெட் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு பெட்டல் விட்டுட்டு அடுத்த பெட்டல் நம்ம நெக்ஸ்ட் கலர் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் அதே க்ரீன் கலர் கண்டினியூ பண்ணுறோம். ஸோ ஃபுல்லாக க்ரீன் முடிச்சதுக்கப்புறமா ரெட் காமிக்கிறேன். ஸோ இப்போ க்ரீன் அண்ட் ரெட் காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த ட்ரெஸ் கலருக்கு ஏற்ற மாதிரி ஸோ அந்த இருக்கிற டிசைன் நம்ம வந்து கலரையும் சூஸ் பண்ணி போட்டிருக்கோம்.
ஸோ லாஸ்ட்டாக வந்து சென்டரில் இருக்கிற ஸ்பேஸ்க்கு வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறோம். ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு வந்து கீழே இருந்து நம்ம வந்து ஊசி எடுக்கிறோம். ஸோ ஊசி வந்து நான் 4 strands ஆஃப் த்ரெட் எடுத்துருக்கேன். ஸோ 4 + 4 8. தென் அதில் வந்து ஒரு சீக்வென்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு தடவை ஃப்ரெஞ்சுக்கு வந்து நீடில் வந்து ஒரு நாட் போட்டுட்டு அதுலேயும் வந்து நம்ம இந்த சீக்வென்ஸ் எடுத்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இந்த சென்டர் பார்ட்டை நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். நம்ம டிசைன்ஸ் முடிஞ்சிடும். ஸோ நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ண இமேஜஸை வந்து என்னோடய மெயிலுக்கு அனுப்புங்க.